ஹாய்ங்க. ஒரு முக்கியமான தகவலுங்க. ஒரே ஒரு ஃபோன் காலுங்க. மொத்தமாக இன்றைக்கி காலையில் ரூ. 725 போச்சுங்க. அதாவது ரூ. 2500 போக வேண்டியது, அது எப்படி ரூ. 725 வந்ததுன்னு சொல்கிறேன். என்னை எப்போதுமே என் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், எங்கள் அம்மாவாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா என் சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், பார்த்து போ, மெதுவாக வண்டி ஓட்டிகிட்டு போன்னு தான் சொல்லுவாங்க. காலையில் ஏஞ்சி என் ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணேன். கால் பண்ணிவிட்டு, என்னம்மா கிளம்பிட்டியா அப்படின்னு கேட்டேன். கிளம்பிட்டேன்டா அப்படின்னா. சரி, நான் வர கொஞ்சம் நேரம் ஆகும், நீங்கள் கிளம்பி போங்க அப்படின்னா. எங்கள் ஃபங்க்ஷனுக்கான்னு கேட்டேன். ஆமாடா, நான் அங்கே கிளம்பல, நான் பாப்பாவை காலேஜ் சேர்க்கணும்ல, அதனால நான் போகிறேன் அப்படின்னா. ஓ அப்படியா, சரிம்மா நீ பார்த்து போயிட்டு வா அப்படின்னு. எனக்கு என்ன சொன்னான்னா, அவள் எப்போதுமே சொல்கிறது தான், நீ பார்த்து போமா, மெதுவாக போ, தேவையில்லாமல் மண்டையில் எதுவும் யோசிச்சுட்டு போகாத, மெதுவாக ட்ரைவ் பண்ணு அப்படின்னா. சரிம்மா அப்படின்னு. கிளம்பும்போது எங்கள் அம்மா சொன்னாங்க, பார்த்து மெதுவாக வண்டி ஓட்டிட்டு போ அப்படின்னாங்க. சரிம்மா அப்படின்னா. எங்கள் பாதி தூரம் தாங்க. அந்த தெரு, அதாவது நீங்கள் மெயின் ரோட்டில் போலீஸ்காரங்க நின்னா கூட நியாயங்க, தெருமுனை வளைவில் நிற்கிறாங்க. எங்கள் இன்னொரு சகோதரி கால் பண்ணி, அக்கா நான் கிளம்பிட்டேன் அப்படின்னா, இதோ வந்துட்டேன் அப்படின்னா 2 வார்த்தை வச்சுட்டேன். அடுத்த ஒரு ஃப்ரெண்டுங்க, அதாவது நான் வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி 2 பேர், ஓகேங்களா, அவங்க எப்போதும் எனக்கு சொல்கிறது, ஆனால் அதெல்லாம் எதுவுமே சொன்னாங்க. இன்னொரு ஃப்ரெண்டு எப்போவும் போல் ஃபோன் பண்ணாங்க, என்னம்மா ஸ்டாப்புக்கு வரலையா அப்படின்னாங்க. இதோ கிளம்பிட்டேன், நான் போயிட்டுருக்கேன், வந்துட்டு கால் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொன்னேங்க. இந்த ஒரு வார்த்தை தாங்க, கிளம்பிட்டேன், வந்துட்டு நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். இதுக்கு இப்படி கை போட்டார் ஒருத்தர். சரிங்களா, நானும் நிப்பாட்டினேன். சொல்லுங்கள் சார் அப்படின்னா. ஃபோன் பேசிட்டு வந்தீங்களே, அதுக்காக 2500 ஃபைனு, நெஞ்சோலி வந்துருச்சுங்க எனக்கு. 2500? ஐயோ சார், இப்போ தான் சார் பண்ணாங்க, எமர்ஜென்சின்னு பண்ணாங்க சார் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதெல்லாம் தெரியாதுமா, 2500 கட்டு, அப்படி இல்லாட்டி ஆன்லைனில் வந்து நீங்கள் கட்டிக்கோங்க அப்படிங்கிறாரு. சார் என்கிட்ட பைசா இல்லை சார், யார்ட்டையாவது கேளுங்க, கேட்டுட்டு கட்டுங்க. சார் ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுக்கலாமே சார். சார் நான் ரெகுலராலாம் ஃபோன் பேசிட்டுலாம் போகல, சரிங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சியாக ஃபோன் பண்ணாங்க, நான் வந்துட்டுருக்கேன்னு தான் நான் சொன்னேன். இதுக்கு எதுக்கு சார் நான் 2500 போடுறீங்க, நான் இதுக்கு முன்னாடி ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் கிடையாதுமா, நீ வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துதாம்மா ஆகணும், அட்லீஸ்ட் 750 கொடு அப்படின்னாங்க. 750 என்னடா பண்ணுறது, அங்கேருந்து என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடித்தாம்மா, ஒரு 750 இருக்குமான்ட்டு. அவன் என்ன பண்ணா, அக்கா என்கிட்ட இல்லைக்கா அப்படின்னா. சரி கட் பண்ணிவிட்டு இன்னொரு ஃப்ரெண்டுக்கு அடிச்சு அப்புறம் அந்த பணத்தை போட்டுவிட்டு 750 கட்டிட்டு வந்தாங்க. ஆன்லைனில் கட்டினா 2500, அங்கேயே கட்டினா 750. சார் எனக்கு பில்லு கிடைக்குமான்னு கேட்டால் கொடுத்துட்டாங்க. போன வருஷம் பில்லுங்க, ஃபோன் வந்துச்சு. ஃபோனில் வந்து நீங்கள் 3 இது பண்ணியிருக்கீங்க, என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு கேட்டேன். 3 கம்ப்ளைண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து கேளம்பாக்கத்தில் நீங்கள் 3 பேர் ஹெல்மெட் போடாமல் போனது. நான் சொல்கிறேன், மேடம் நான் ஹெல்மெட் போடாமல் போனதில்லை மேடம் அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் போனீங்க எப்போ மேடம்னு கேட்குறேன். 2022 நான் வண்டியோட நம்பர் கரெக்டாக சொன்னாங்க. கேட்டுட்டு அப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 500 ஃபைனு, சரிங்களா. அப்புறம் யாருடான்னு பார்த்தா என் வீட்டுக்காரரும் என் பசங்க 2 பேரும். அவர் ஹெல்மெட் போடாமல் பசங்களை 2 பேரை கூட்டிகிட்டு போனது அந்த கேமராவில் பதிவாயிருக்கு, ஃபோட்டோவும் அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அத்தையை நான் கூட்டிகிட்டு போனேங்க. நான் ஹெல்மெட் போட்டிருக்கேன், என் அத்தைக்கு ஹெல்மெட் போடல, அதுக்கு ஒரு 500, சரிங்களா. தாம்பரம் சிக்னலில் அந்த ஒயிட் கோட் இருக்குது பார்த்தீங்களா, அதை தாண்டிட்டேன். நான் அதையும் கேட்குறேன், இது எங்கே மேடம் அப்படின்னு கேட்குறேன். தாம்பரம் சிக்னலுக்கு, அதாவது சுரங்கப்பாதைக்கு முன்னாடி பஸ் ஸ்டாண்டு சிக்னலில் நீங்கள் வந்து தாண்டிட்டீங்க அப்படின்னாங்க. அதுக்கு 1000 ரூபாய், சரிங்களா. மொத்தமாக சேர்த்து 2000 கட்டி இந்த பில்லையும் நான் வச்சுருக்கேன். ஆனால் இந்த பில்லை வச்சுருக்கும் போதே அப்பப்போ ஃபோன் வந்து, நீங்கள் இந்த மாதிரி வந்து வண்டியில் ஹெல்மெட் போடாமல் போனது இதே ரிப்பீட்டாக சொல்லிகிட்டே இருக்காங்க. மேடம் நான் பில்லே கையில் வச்சுருக்கேன், நான் வேணால் வந்து காட்டுட்டுமா, எங்கே வரணும்னு சொல்லுங்கள் அப்படின்னா. கட்டிட்டிங்கன்னா ஓகே அப்படின்னாங்க. கட்டினது கூட அவங்களுக்கு தெரியலங்கிறாங்க, என்ன கதைன்னு தெரியல. இப்படி நான் வரும்போது நிறைய பேர் பார்ப்பேங்க. இது அதாவது இவ்வளோ சம்பாதிக்கிறீங்க கவர்மெண்ட் இவ்வளோ சம்பாதிக்கிறீங்க கவர்மெண்ட் என்ன, அடுத்தவங்க காசுக்கு இப்படி சம்பாரிச்சு, அதாவது நான் ஆக்சிடென்ட் பண்ணல, நான் யாரையும் போய் இடிக்கலை, ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த சமயத்தில் பயம்படுத்துறீங்க எங்களை. நாங்கள் வந்து உங்களோட அது என்ன டிரைவிங் லைசன்ஸை கேன்சல் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி எங்களை பயம்படுத்தி அந்த சமயத்தில் நாங்கள் பணம் கட்டிடுறோம். நான் இல்லைன்னா சொல்லலை, சரிங்களா. நான் கட்டிட்டேன், பில்லு வச்சுருக்கேன். இந்த பணத்தை நீங்கள் எங்கே கொண்டு போய் வைப்பீங்க? கல்லாவில் இல்லை, கல்லா காலியாக இருக்குங்கிறீங்க. எத்தனை வருஷம் எத்தனை பேர்கிட்ட பிடிங்கிருப்பீங்க? அப்போ இந்த காசுலாம் எங்கே? ஏன் கல்லா காலியாச்சு? இதான் கவர்மெண்ட்டால் நமக்கு எதுவுமே கிடைக்காதுங்க. எல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு தான் கிடைக்கும், ஏழைங்களுக்குலாம் சத்தியமாக எதுவும் கிடையாது. ஆனால் எங்ககிட்ட பிடுங்குவீங்க, அங்கே கொள்ளடிப்பீங்க, அங்கே கொள்ளடிக்க மாட்டீங்க, சாரி தெரியாமல் சொல்லிட்டேன். எங்ககிட்ட பிடுங்குவீங்க, அங்கே கொடுப்பீங்க எங்கள் பணத்தை எடுத்து, சரிங்களா. அங்கேயும் வாங்குவீங்க கில்மாலாம், எங்ககிட்டையும் பிடுங்குவீங்க. அப்படி தானே கவர்மெண்ட், இதுதான் கவர்மெண்ட். என்னம்மா கொள்ளடிக்கிறாங்க, அநியாயத்தை கொள்ளடிக்கிறாங்க. எனக்கு மனசே ஆறவே இல்லைங்க. அதுவும் எனக்கு அப்படியே என்ன சொல்கிறதுனே தெரில. காலையிலேயே நான் டென்ஷன் ஆக்கி விட்டீங்க. ஒயின் ஷாப்பு முனையில் போய் நிற்க மாட்டீங்க? ஒயின் ஷாப்பு முனை இருக்குல்ல, அங்கே போய் நில்லுங்க, ஏகப்பட்டது சம்பாதிக்கலாம். என்ன இந்த மாதிரி சந்து பொந்தெல்லாம் நிற்காதீங்க, தாராளமாக மெயின் ரோட்லேயே நில்லுங்க.